ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான். நாங்கள் வந்து பிரதோஷத்துக்கு நேற்று கோயிலுக்கு போயிருந்தோம். மதுரையில் தெப்பக்குளத்தில் இருக்க முக்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். கோயில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா அமைதியாக நல்லாயிருக்கும். நேற்று வந்து பிரதோஷம், அதுவும் வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் வந்தனால ரொம்பவே வந்து கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வந்து லைனில் வந்து உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தோம். லைன் வந்து ரோடு வரைக்கும் இருந்துச்சு. அப்படியே மெதுவா உள்ள போய் நல்லபடியா சாமிய பார்த்து நாங்க வந்து கும்பிட்டுட்டு, அப்புறம் வெளிய வந்து ரிலாக்ஸா வந்து கோயில வந்து நல்லா சுத்திட்டு, சாமி கும்பிட்டுட்டு நாங்க வந்தோம். அந்த வீடியோ தான் உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ண போறேன். அது மாரி கோயிலுக்கு உள்ள போய் நம்ம வந்து வீடியோ வீடியோ வந்து எடுக்கக்கூடாது. அதிலயே எழுதியும் போட்டிருந்தாங்க. அப்புறம் எல்லாரும் சத்தம் போட்டாங்க. நம்ம வந்து உள்ள போய் நம்ம வந்து எடுக்கல. நான் வந்து இதோட வந்து அந்த வீடியோ வந்து முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வெளியில கோயில சுத்தி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம கோயில சுத்தி வர்றதுக்கே நல்லா அகலமா இடம் விட்டு இந்த பட்டியக்கல் வந்து கீழ வந்து போட்டிருப்பாங்க. அது நடந்து போறதுக்கும் நல்லாயிருக்கும். அதோட நம்ம வந்து இந்த மாரி கோயில்களுக்கு வந்து சாயந்தரமோ அல்லது வெள்ளன வந்து நம்ம கிளம்பி போறது மனசுக்கு அவ்வளோ ரிலாக்ஸா இருக்கும். கூட்டம் வந்து நேத்து பிரதோஷத்துக்காக ரொம்ப பயங்கரமா நல்லா நெறையாவே இருந்துச்சு. நாங்க வந்து லேட்டா தான் போயிருந்தோம். கொஞ்சம் கொஞ்சம் இருட்டுறம்போது தான் கிட்ட தான் போயிருந்தோம். ஏன்னா பிள்ளைங்க வந்து ஸ்கூல் விட்டு வந்து அவங்கள கிளப்பி நம்ம கூட்டிட்டு தானே போகணும். அதனால வந்து கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அப்புறம் போயிட்டு மெதுவா சுத்துனோம் கோயில. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனசுக்கு வந்து ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. நீங்க வந்து இந்த மாரி பிரதோஷம், அப்புறம் மத்த நாட்கள்லலாம் இந்த மாரி கோயிலுக்கு போயிட்டு ஃபேமிலியோட போயிட்டு நீங்க சாமி கும்பிட்டு வந்திருக்கீங்களான்னு நீங்க சொல்லுங்க. நான் வந்து ஏற்கனவே உங்கள்ட்ட கேட்டிருந்தேன். என்னோட வீடியோல உங்களுக்கு எந்த மாரி வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணாலும் எனக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் ஆசையா இருக்கும். நான் வந்து உடம்பு சரியில்ல, அதனால் போட முடியலன்னு நெறைய வீடியோல நான் வந்து கமெண்ட் வந்து நான் பண்ணியிருப்பேன். அதான் உண்மையான ரீசன் எனக்கு. எனக்கு வந்து இப்ப அ தூங்கி எந்திரிச்சா வந்து தலையெல்லாம் வந்து ரொம்ப அடிக்கடி வந்து வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதனாலயே வந்து ரொம்ப வீடியோவும் எடுக்க முடியல. போட முடியாம போயிருச்சு. இனியும் தொடர்ந்து நான் வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நேத்து வந்து நாங்க இது மாரி சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தது ரொம்ப மனசுக்கு நிறைவா நல்லா இருந்துச்சு. அதுவும் எனக்கு வந்து இப்ப நம்மளா போறத விட, நம்ம குழந்தைகளையும் கூட்டிட்டு போறது வந்து அது ஒரு தனி சந்தோஷம் தான். அது மாரி தான் எங்க பாப்பா, ஹரிஸ்வாலாம் கூட்டிட்டு நாங்க வந்து நேத்து போயிருந்தோம். பிரதோஷத்துக்கு நல்லா விரதம் இருந்து இந்த மாரி நம்ம சாமி கும்பிட்டா ரொம்பவே வந்து நல்லது. நல்லபடியா வந்து உள்ள போய் சாமியும் நல்லா கும்பிட்டோம். அதுக்கப்புறம் கோயிலையும் நம்ம சுத்தி வந்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகிறதுக்காக உட்காந்தோம். உட்காந்துட்டு இருக்கும்போதே எங்க அத்தையா வந்து சாமி பிரசாதம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தாங்க. முறுக்கு, லட்டு, அப்பம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டோம். ரொம்ப நேரமே வந்து உட்காந்துட்டோம் அந்த இடத்துல.
கோயில்லேருந்து வெளியே வந்தோடனே தெப்பக்குளம் வந்து இருக்கும், மாரியம்மன் தெப்பக்குளம். அதை சுற்றிலும் வந்து நிறையா கடைகள் வந்து இருக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நிறையா கடைகள் இருக்கும். இந்த மாதிரி நம்ம என்னென்ன வேணுமோ நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு நிறையா கடைகள் இருக்கும். ஆனால் முக்கால்வாசி வந்து எங்கள் பாப்பா அவங்க எனக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நிலக்கடலை வந்து அவிச்சு விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த கடலை, அப்புறம் பாசிப்பயிறு, சுண்டைக்கடலை இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதை வந்து எங்கள் அத்தையாட்ட கேட்டோம். அப்புறம் அவங்க வந்து அதை ஆளுக்கு ஒரு பொட்டணம் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்துகிட்டே போய் தெப்பக்குளம் அந்த செவுத்துல வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அங்கேயும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு கிளம்பி வரும்போது அம்மன் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டும் வந்தோம். மெல்ல மெல்ல தரைக்கு வலிக்காம நடப்பா. இப்போ நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு தெப்பக்குளத்துலேயும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அம்மன் ஹோட்டலுக்கு வந்து வந்துவிட்டோம். அங்கே வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு வந்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் கண்டிப்பாக போர் அடிக்காமல் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் வந்து என்னென்ன வீடியோ உங்களுக்கு நான் போடணும்னு திரும்பவும் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். எனக்கு வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்டில். எனக்கு போடுறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து போடுற பூஜை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நான் வந்து கண்டிப்பாக நான் நிறையா பூஜை வந்து நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு நான் வீடியோ வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இல்லை நாங்கள் வெளியில் போகிற வீடியோ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் வந்து வெளியில் போகிற மாதிரி வீடியோவும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எந்த வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா எனக்கு போடுறது கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். கண்டிப்பாக எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து அங்கே போயிட்டு நாங்கள் யாருக்கு என்ன வேணுமோ அதை வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து வந்தோம். ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நேரம் கிடைக்கிறப்ப நம்ம குழந்தைகளோட நம்ம குடும்பத்தோடு நம்ம வெளியே போயிட்டு அப்பப்போ வந்தோம்னா மனதுக்கு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். நேற்று நாங்கள் போயிட்டு வந்தது எங்களுக்கு உண்மையிலே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ வந்து போர் அடிக்காமல் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.